ஹalleluya. என்னிபடியா நன்மையினாலே நம்ம நிரப்பின ஆண்டவர். ஹalleluya. எத்தனை நன்மைகள். ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து நம்மை அரவணைத்து நம்மை தப்புவித்த தேவனை ஹalleluya. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோமா, மகிமைப்படுத்துவோமா. அவரே மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா எல்லா சூழ்நிலையிலும் அவர் எத்தனை அருமையாய் நம்மை நடத்தினாரே, கரம் பற்றி நடத்தினாரே, ஆச்சரியமாய் நடத்தினாரே, அற்புதமாய் நடத்தினாரே. அவர் நடத்தி வந்த விதங்களை ஹalleluya இந்த காலவேளையிலே உயர்த்தும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், நினைவு கூறும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. Thank you Lord. Thank you Jesus. இந்த காலவேளையில் அவரை உயர்த்துவோமா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர், தாங்குகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், ஆச்சரியமாய் நடத்துகிறவர். ஹalleluya. அற்புதமாய் நடத்துகிற தேவனே. ஹalleluya. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். ஹalleluya. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இந்த காலவேளையில் அவரை வரவேற்போமா. ஹalleluya. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. ஹalleluya. ஹalleluya. உற்சாகமாக அவரை மகிமைப்படுத்துவோமா, அவரை வரவேற்போமா இந்த காலவேளையில். ஹalleluya. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக ஹalleluya. எங்களை ஆண்டவரே தகப்பனே இடைக்கட்டுவீராக ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வாக்கு கொடுத்தவர். ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, அற்புதங்களுக்காக, ஆண்டவரே சுகத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவரே விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஹalleluya. அவர் சிறைக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya. ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர். ஹalleluya. வானமுடைய சிங்காசனம், பூமியுடைய பாதபடி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உன்னதமான தேவனே, உயிருள்ள தேவனே. ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்களை உண்டாக்கினவரே, எங்களை ஆளவரே தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்குகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹalleluya. ஹalleluya. நம்மை போஷித்து நடத்துகிறவர், புல்லுள்ள இடங்களிலே போஷித்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறவர். ஹalleluya. நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவரே, கரம் பற்றி பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கிறவர், எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனே. ஹalleluya. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா.
ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனே எங்களை விட்டு விலகாத நேசராக எங்களை நடத்தினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை மறவாதவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளின் ஆராதனை வேளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்திரே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை முன்குறித்தீரே, எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர் அப்பா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு ஆண்டவரை பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், தேவ நாம மகிமைப்படும்படியாய், ஆண்டவரை உயர்த்தும்படியாய், ஹல்லேலூயா, எங்களுக்கு கொடுத்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஆட்கொள்ளுவீராக ராஜா. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் எங்களை மாற்றுகிற தேவனப்பா, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனப்பா. உம்முடைய சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரை விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த தருணங்களுக்காக நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, வெறும் வார்த்தைகளால் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே தகப்பனே, அப்பா தகப்பனே, துதி செய்ய தொடங்கின போது ஜெயத்தை கொடுக்கிற தேவனே, வெற்றியை கொடுக்கிற தேவனே, அப்பா விடுதலை தருகிற தேவனே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. எங்களை தகப்பனே ஒவ்வொரு நாளும் வார்த்தையிலே கொண்டு எங்களை ஆண்டவரை உருவாக்குகிறவர், எங்களை சீர்படுத்துகிறவர், சிறப்படுத்துகிறவர் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர். இந்த நாளில் எங்களோடு இடைபடுவீராக ஆண்டவரே. வார்த்தைக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசுவாசத்தோடு உடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை காண செய்வீராக, விடுதலை தருவீராக ராஜா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவன் செய்த சகல நன்மைகளை ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளின் ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக, வழிநடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும்படியா, தொழுது கொள்ளும்படியா நாம் வந்திருக்கிறோம். இந்த காலவேளையிலே ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே உன்னதத்திலே தாவீது மைதனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இயேசுவின்
பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலின் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீது ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீது ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். காலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். கூடியருள் பெற்று நாமும் பிரியரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் அவரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபையினாலே நாம் வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. இந்த கால வேளையில் அவரை நினைத்து அந்த கிருபையை நினைத்து அவரை துதிப்போமா? எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காத்திட்ட கிருபை, நம்மை உயர்த்திட்ட கிருபை. ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆமென். உற்சாகமாய் உடைய கிருபையை நினைத்து காலவேளையில் உயர்த்துவோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது கிருபையே. ஆமென். நான் உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கரங்களை வைத்து சொல்லுவோம், உம்முடைய கிருபை அப்பா. தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், உம்முடைய கிருபை அப்பா. கிருபையே, ஜீசஸ், உம்முடைய கிருபை. கிருபையே,
தேவ கிருபையே நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே உம்முடைய கிருபை மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே கரங்களை வைத்து சொல்லுவோம் உம்முடைய கிருபை அப்பா தேவ கிருபையினாலே நான் நிற்கிறேன் தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே உம்முடைய கிருபை அப்பா தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் இருப்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே ஹalleluya ஹalleluya உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா ஹalleluya அந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் கிருபை உள்ள தேவனாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய வாய்களை திறந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹalleluya எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் யெகோவா ஈரேயாகவே இருந்து எல்லாம் தேவைகளை சந்தித்து வருகிற தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எல் ஷடாயான தேவனே சர்வ வல்லமை உள்ள தேவனே இந்த வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya உம்மை போற்றுகிறோம் அப்பா யெகோவா ஷாலோமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து சமாதானத்தை தருகிற தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா யெகோவா நீசியாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உம்மை இந்த வேளையிலே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ஹalleluya ஹalleluya நல்லவரே நல்லவரே அற்புதமானவரே அதிசயங்களை செய்கிறவரே ஹalleluya உம்மை துதிக்கிறோம் அப்பா ஹalleluya வேதத்திலே நாம் பார்க்கிறோம் உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு ஏசாயா தீர்க்கதரிசி ஆவினாலே ஹalleluya அவர் தரிசனத்தை காண்கிறார் கேருபீன்களும் சேராபீன்களும் ஹalleluya ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஹalleluya ஏசாயா தீர்க்கதரிசி உணர்கிறான் ஐயோ நான் பாவமுள்ள மனுஷன் என்று அவன் உணர்கிறான் அதே சமயத்திலே ஒரு சேருபின் வந்து ஹalleluya நெருப்பு தழலை அவனுடைய உதடிலே தொட்டு அவனை விடுதலை ஆக்கினதை நாம் பார்க்கிறோம் இந்த வேளையிலேயும் ஹalleluya நாம் வெறும் மாம்சமாக அல்ல ஆவிலே உணர்ந்தவர்கள் நாம் துதிக்கும் போது ஆவிலே நாம் உணர்ந்தவர்களாய் துதிக்கும் போது அது எந்த பட்ட கட்டுகளாக இருந்தாலும் ஒருவேளை பாவ கட்டுகளாய் இருக்கலாம் ஒருவேளை பிரச்சனையின் கட்டுகளாய் இருக்கலாம் ஒருவேளை சோதனையின் கட்டுகளாய் இருக்கலாம் நாம் துதிக்கிற போதே சும்மா இல்ல ஆவிலே நாம் நிரம்பி துதிக்கிற போதே ஒரு விடுதலையை காண்போம் ஒரு விடுதலையை காண்போம் இந்த வேளையிலே ஹalleluya ஹalleluya மாம்சத்தை விட்டு ஹalleluya பக்கத்தில் யார் இருக்கிறா நான் எதுக்காக சொல்லுகிறேன் என்று பார்க்க வேண்டாம் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆவிலே நிறைந்தவர்களாக உண்மையுள்ள ஒரு ஆராதனையை ஆண்டவருக்கு ஏறெடுப்போமா அந்த புத்தியுள்ள ஆராதனை இந்த வேளையிலே நாம் ஏறெடுக்கும் போது ஆவிலே நிரம்பி நாம் ஆராதனை ஏறெடுக்கும் போது அவரை துதிக்கும் போது எல்லா கட்டுகளில் இருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன் ஹalleluya வேதம் சொல்லுகிறது ஹalleluya அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் இந்த வேளையிலே நாம் உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு நாம் அவரை துதிக்கும் போது நம் மத்தியிலே அவர் வாசம் செய்கிற தேவன் அவர்
அவர், நம்மத்திலே வாசம் செய்கிற தேவன் அவர், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னது போல அவரே ஆவியான தேவன். ஹல்லேலூயா. நம்மத்திலே உலாவுகிற தேவன், ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ளும் போது நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன், நம்மளை எல்லாம் கட்டுகளில் இருந்து விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவன் ஆவியானவராய் இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னது போல இந்த வேளையிலே ஹல்லேலூயா அவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்வோமா? ஹல்லேலூயா. வெறும் வார்த்தைகளாலே அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். ஏராளமான நன்மைகள். ஹல்லேலூயா. நாம் பாடின பாடல்களிலே போல ஹல்லேலூயா நாம் நிற்பதும் நீர்மூலமாகாததும் அவருடைய கிருபை. இன்றைக்கு நாம் இங்க உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ கன்னிகள் வந்திருக்கலாம், எத்தனையோ மரண கட்டுகள் வந்திருக்கலாம், ஆனாலும் நாம் இந்த இடத்தில் நிற்பது, நம்மளுடைய நாசிலே சுவாசம் இருப்பது நம்மளுடைய பலத்திலே அல்ல, நம்மளுடைய புயத்திலே அல்ல, அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை நினைத்து நாங்கள் ஹல்லேலூயா துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத நம்மேல், ஒன்றுக்கும் உதவாத நம்மேல் அவர் வைத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உலகத்திலே பார்க்கிறோம், நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு காணாமல் போயிருக்கலாம், ஆனாலும் தேவன் ஹல்லேலூயா நம்மேல் கிருபையாக வைத்து ஜீவன் சுகத்தை தந்து நம்ம இங்கே ஆராதிக்க வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது துதிபலிகளே தான். அவர் அதற்காக தான் நம்மளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். நாமும் அதற்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யார் எங்க பார்க்கறாங்கன்னு பார்க்க வேண்டாம், யார் என்ன நினைப்பாங்கன்னு பார்க்க வேண்டாம். உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுங்கள். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாதங்கள் கல்லிலே இடராதபடி தூதர்களை கொண்டு நீர் பாதுகாத்த தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ ஆபத்து வந்த நேரத்திலும் ஆண்டவரே, எத்தனையோ சோதனை வந்த நேரத்திலும் எங்களை கைவிடாத நேசராய் இருந்து நீர் வாக்களித்தது போலவே நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லி வாக்களித்த தேவனே, எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை ஹல்லேலூயா ஒரு புயலை போல காணப்படலாம், ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை ஹல்லேலூயா சோதனையால் நிரப்பப்படலாம், ஆனால் நம்மளுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, மனுஷன் அல்ல, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் ஹல்லேலூயா வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஏனென்றால் என் நேசர் என்னோடு இருக்கிறார். அறிக்கையிடுவோமா? என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு, வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள்
என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் உள்ளம் உடைந்தாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். எல்லா சமயங்களிலேயும் நேரங்களில் என் துணையாய் வருவீரையா. கண்ணிமைக்கும் நேரங்களில் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா, நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் நேசர் என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. பயப்படவே மாட்டேன். யாருண்டு உம் அன்பிற்கு அளவில்லையே. உம்மை போல் யாருண்டு உம் அன்பிற்கு அளவில்லையே. கண்ணிமைக்கும் நேரங்களில் என் துணையாய் வருவீரையா. கண்ணிமைக்கும் நேரங்களில் ஆதலால் நான் சோர்ந்து போவதில்லை. கரங்களை வைத்து சொல்லுமா, என் நேசர் என்னோடு உண்டு, நான் பயப்படுவதில்லை. நான் எதற்கும் அஞ்சினேன். என் நேசர் என்னோடுண்டு. Yes, Jesus, you are with us. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் அஞ்சுவதில்லை. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் ஹalleluya ஹalleluya. அந்த நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி ஹalleluya. அவர் வாக்களித்தது போலவே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹalleluya. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹalleluya. வேதத்திலே நாம் பார்க்கிறோமே, ஹalleluya, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்பில் போடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிக்கலாம். ஒரு நெருப்பிலே போடுகிற சூழ்நிலை அனுமதிக்கலாம். ஆனாலும் அந்த நெருப்பு நம்மை அவிழாதபடி, அந்த நெருப்பு நம்மளை பற்றி கொள்ளாதபடி பாதுகாக்கிற தேவன் அவர், பாதுகாக்கிற தேவன் அவர். ஏனென்றால் அவர் நமக்கு வாக்களித்தது போலவே, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது சொன்னது போல எந்தப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், கடல் கொந்தளிக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், முட்கள் நிறைந்த பாதைகளாக இருக்கலாம், எதுவும் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அதற்காக நான் பயப்படுவதில்லை என்று சொல்லி கரங்களை தட்டி ஹalleluya. Yes Jesus, you are with us Lord. நாங்கள் பயப்படுவதில்லை, என் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் அஞ்சுவதில்லை. ஏனென்றால் சூழ்நிலைகளை
பார்க்கிலும் என் தேவன் நீர் பெரியவர் அல்லவா, என் தேவன் நீர் பெரியவர் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்தப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் அவர். நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா கடல் கொந்தளிக்கிறது போல ஹல்லேலூயா பெரும் காற்று வீசுகிற சூழ்நிலை காணப்படலாம். ஹல்லேலூயா. நாம் ஒன்றை மறந்து விட்டோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அப்படி கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற வேளையில காற்று ஹல்லேலூயா பெரும் காற்றாய் வீசுகிற வேளையில தேவன் அதை அதட்டின போது, தேவன் அதை அதட்டின போது வேதம் சொல்லுகிறது மிகுந்த அமைதல் உண்டாயிற்றாம். மிகுந்த அமைதல் உண்டாயிற்றாம். அமைதி அல்ல, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதற்றி ஹல்லேலூயா அதிகாரம் உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் புயல்களையும் அகற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த புயலை பார்த்து நாம் இந்த வேளையில துதிக்க வேண்டாம். அந்த புயலை அதற்றுகிற தேவனை பார்த்து நாம் இந்த வேளையில துதிப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஹல்லேலூயா நாம் அமிழுகிற சூழ்நிலையாக காணப்படலாம். நாம் ஒன்றை மறந்து விட்டோம். ஹல்லேலூயா. அந்த கொந்தளிக்கிற கடலின் மேல் நடந்து வந்து காப்பாற்றுகிற தேவன் அவர். கடலின் மேல் நடந்து வந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை. சகல அதிகாரம் உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆதலால் சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறான், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் ஹல்லேலூயா மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம், நாம் பயப்படுவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஹல்லேலூயா நாம் அசைக்கிற ஒரு காரியங்கள் காணப்படலாம். தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார், தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய நடுவில் இருக்கிறார், நம்மளை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. சாத்தானின் எந்த சதி திட்டங்களும் ஹல்லேலூயா நம்மளை அசைக்க முடியாது. ஆதலால் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு இந்த வேளையிலே ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவனை ஹல்லேலூயா அந்த வேளையிலே நாம் போற்றி துதிப்போமா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு என்னும் பூச்சியே, ஹல்லேலூயா இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வாக்களித்த தேவன். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக காணப்படலாம், ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டுள்ள மனிதனை ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் நம்பி இருக்கிறபடினாலே, அவர் மேல் நாம் சார்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் ஹல்லேலூயா தேவ தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்த தேவன். தேவ தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்த தேவன். ஒருவேளை நாம் ஹல்லேலூயா அவரை விட்டு எவ்வளவோ தூரம் போயிருந்தாலும் அவர் நம்மளை கைவிடாத தேவனாயிருந்து நம்மளுடைய அருகிலே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பாதம் கல்லிலே இடராதபடி தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளுடைய அவருடைய கரங்களிலே ஏந்தி சுமந்து கொள்ளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே நீர் அற்புதர் அப்பா. நீர் வாக்களித்தது போலவே எங்களோடு கூட இருக்கிற தேவனே, இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். அவரே நமக்கு நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம்
எவிரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன், அவருடைய பொண்ணு ஹல்லேலூயா மரண தருவாயிலே இருக்கும்போது ஆண்டவரிடத்திலே வந்து வேண்டிக் கொள்ளுகிறான். ஐயரே, என்னுடைய மக மரண தருவாயிலே இருக்கிறான், வந்து அவளை காப்பாத்துங்க என்று சொல்லும்போது, வருகிற வழியிலே தாமதமான போது அவனுக்கு செய்தி வருகிறது, உன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்று. உன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்று ஆண்டவர் அந்த எவிருவை பார்த்து சொன்னது, பயப்படாதே, நம்பிக்கை விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அந்த இடத்திலே அவருடைய வீட்டுகளே போகும்போது அங்கே எல்லாம் அழுது கொண்டு புலம்பு கொண்டு இருக்கிற சூழ்நிலை காணப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதீங்க, அந்த பிள்ளை தூங்கிட்டு தான் இருக்கிறார், ஹல்லேலூயா, அவள் நித்திரையா இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவரை இகழ்ந்தாங்க, அவரை ஹல்லேலூயா அவரை பார்த்து இகழ்ந்தாங்க. ஆனாலும் அந்த மரித்த அந்த பிள்ளையை ஆண்டவர் எழுப்ப முடியும். ஹல்லேலூயா, அவளை எழுப்பினார். ஹல்லேலூயா, ஒருவேளை இந்த நேரத்திலே நம்மளுடைய எத்தனையோ ஹல்லேலூயா ஜெப விண்ணப்பம், நம்மளுடைய எத்தனையோ வேண்டுதல்கள் ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லி இருக்கலாம். ஹல்லேலூயா, அது தாமதமாய் காணப்படலாம். ஹல்லேலூயா, ஒருவேளை நாம கூட யோசித்திருக்கலாம், இனிமேல் அந்த காரியம் முடியாது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் முடியாது என்று கூட நாம் யோசித்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஒருவேளை மற்ற மனிதர்கள் நம்மளை பார்த்து இகழ்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா, தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கினவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்திலே தோன்றாத காரியங்களும் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவன். அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் போது, அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கிற போது நமக்காக ஹல்லேலூயா நாம் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த தேவனை நாம் ஆராதிப்போமா, அந்த தேவனை நாம் துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்திலே அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, ஹல்லேலூயா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா எவ்வளவு அக்கறையாக நம்மேல் இருப்பார். ஒருவேளை நீங்க யோசித்திருக்கலாம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்தது என்று. ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா, கண்களிலே காணாத காரியங்களும், செவிகளிலே கேளாத காரியங்களும், இருதயத்திலே தோன்றாத காரியங்களும் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, நாம் செய்ய வேண்டியது அவர் மேல் விசுவாசம் வைத்து ஹல்லேலூயா அந்த வேளையிலே ஆராதிப்போமா. விசுவாசம் உள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. இரவில் உண்டாகும் பயத்தீர்க்கும், பகலில் பறக்கும் அம்பேற்கும். இரவில் உண்டாகும் பயத்தீர்க்கும், பகலில் பறக்கும் அம்பேற்கும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். எப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் வந்தாலும் கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதே. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு
ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. பொறிகளெல்லாம் காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். வழிகளெல்லாம் காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்ப்பத்தையும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிற தேவன் அவர். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்ப்பத்தையும் நீர் மிதித்திடுவார். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, நினைவு தோன்றவில்லை, நீர் வாய்த்த மாற்றினே. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, நினைவு தோன்றவில்லை, நீர் வாய்த்த மாற்றினே. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. 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 ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லுமா, எஸ் ஜீசஸ். உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறபடினாலே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஹalleluya. மனுஷர்களை நம்பி நாங்கள் வெட்கப்பட்டு போகலாம், ஆனால் உம்மேல் எங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை அப்பா. ஹalleluya. ஏனென்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாகவே இருக்கிறோம். ஹalleluya. அவர் நமக்கு வாக்களித்தது போலவே நாம் விசுவாசித்து அவர் மேலே ஹalleluya அவர் மேலே விசுவாசம் வைத்து நாம் நடக்கும்போது நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் வாக்களித்தது போலவே ஹalleluya சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுக்கிற தேவன் அப்பா. ஹalleluya. எதுவும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹalleluya. இரவில் உண்டாகும் எந்த பயங்கரத்திற்கும் ஹalleluya பகலில் உண்டாகும் ஹalleluya எந்த பயங்கரத்திற்கும் எதுவும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஹalleluya. சொல்லும் ஆண்டவரே, உங்கள் மேலே நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம் அப்பா. உங்கள் மேலே எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்பா. ஆதலால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Yes, Jesus. Hallelujah. நீரே உண்மை உள்ள தேவன். ஏனென்றால் நாங்கள் அல்லப்பா, நீரே எங்களை உண்டாக்கின தேவன். நீரே எங்களை உண்டாக்கின தேவன் அப்பா. Hallelujah. ஒரு வார்த்தையினாலே Hallelujah அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. Hallelujah. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. Hallelujah. நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். நமக்காக Hallelujah சிலுவையின் மேலே ஹalleluya நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையின் மேல் தொங்கின தேவன் அவர். ஹalleluya நமக்காக ஹalleluya அவருடைய இரத்தத்தை சிந்தின தேவன் அவர். ஹalleluya அப்படி சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரே. ஹalleluya அந்த பரமபிதா நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த பரமபிதா நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya இந்த பாடலை பாடி ஹalleluya உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும், எஸ் ஜீசஸ் நாங்கள் உம்மையை நேசிக்கிறோம் அப்பா. முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மையை நேசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்பா நாங்கள் உம்மையே தேடணும் ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை அப்படி. அன்பிற்காக ஆண்டவரே, மனுஷனுடைய அன்புக்காக அல்ல, உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் ஏங்குகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாக சொல்லுமா,
அன்பை இல்லை. நாங்கள் உண்மையை நேசிக்கிறோம் அப்பா. கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீ, மனபாரமும் வேதனையும் நீர் மாற்றினீ. கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீ, மனபாரமும் வேதனையும் உம்மை போல ஒரு தேவன் ஒருவரும் இல்லை அப்பா. எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் கண்ணீர் வடித்த நேரங்களிலே எங்களுடைய கண்ணீரையும் எங்களுடைய கவலைகளை மாற்றினபடினாலே பாத்திரவனாக இல்லாவிட்டாலே எங்களுக்காக சிலுவையின் மேல் தொங்கின தேவன் நீர் அல்லவா? உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமையா, ஜீசஸ் உலகத்தை அல்ல உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. உலகத்தின் பாசத்தை வாஞ்சிக்கவில்லை, கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீ, மனபாரமும் வேதனையும் நீர் மாற்றினீ. என் கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீ, மனபாரமும். உம்மை போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லையப்பா, யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை வைத்து சொல்லுமா கடைசியாக, ஜீசஸ் எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர் அல்லவா? நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா, உலகத்தை அல்ல. நாங்கள் உலகத்தை வாஞ்சிக்கவில்லை, உம்மை வாஞ்சிக்கிறோம் சொல்லுமா உள்ளத்தினால திருந்து. Yes, Jesus, உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே, உம் அன்புக்காகவே உள்ளம் ஏங்குதே. ஒவ்வொரு நாளிலும் ஜீசஸ் எங்களுடைய இருதயங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மையை தேடணும் அப்பா, உண்மையை நாங்கள் வாஞ்சிக்கணும் அப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
கரங்களை தட்டி ஹalleluya ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுமா, எஸ் ஜீசஸ், உம்மையை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா, உம்மையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா, உம்முடைய அன்பு எங்களுக்கு இருக்கு போதும் அப்பா. ஹalleluya. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் கனமும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் நீர் எல்லாருக்கும் மேலே தலைவராய் உயர்ந்திருக்கிற தேவன் அப்பா. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா. ஹalleluya. எங்களுடைய கிரீடங்களை உம்முடைய கரத்திலே ஆண்டவர் உம்முடைய பாதத்திலே வைத்து எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இடைபடும்படியாக தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறபடினால் அவரை ஸ்தோத்தரிப்போம். நம் கண்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் தகப்பனே, வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுவீராக. எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்களை உருவாக்குகிற தேவன், இந்த நாளிலும் ஒரு விசை கூட எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இடைபடுவீராக. அடியனை மறைத்து நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மோடு இடைபடுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகளை கொண்டு அநேக காரியங்களை ஆராதனை வேளையிலும் அநேக சூழ்நிலையின் மத்தியிலும் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒவ்வொரு வசனமும் வார்த்தையாக இருக்கிற தேவன் வார்த்தையில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:16 நம்ம அப்படியாக வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் வாசிங்க தேறினவனாகவும் நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? ராமன் சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இவ்வளமாக தேவனுடைய மனுஷனுக்கு தேறினவா மாறுவதற்கு உபதேசத்திற்காகவும் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு நம்மை கடிந்து கொள்ளும்படியாகவும் நம்மை சீர்படுத்தும்படியாகவும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையில் கொண்டு நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக சபைகளுக்கு எழுதும்போது, கொலோசியருக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 1-12 வரை நாம் வாசிக்கும் போது எப்படி தேவ பிள்ளைகள் அந்த சபையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது வாசிக்க வேண்டாம். அதே போல் பிலிப்பியருக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 9-11 வரை வாசிக்கும்போது தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகள் அவருடைய ஊழியக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக எழுதுகிற இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் 3ஆம் வசனத்திலிருந்து 14 வசனம் வரை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் எவ்வண்ணமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராமன் சொல்லுமா? ஹல்லேலூயா. நம் துரிதமாக இதை வாசிப்போம் 3-இருந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் நம்மை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். நமக்குள்ள அநேக காரியங்கள் இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்கும்போது நம்மை முன்குறித்த தேவன் ஆவியானவராலே பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டவர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தோம். அந்த 3 நாம் 13 வரை வாசித்தோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம், அவருடைய பிள்ளையாக இருக்கிற நாம், விசுவாசிகளாக இருக்கிற நாம், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வண்ணமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாளில் ஆராதிக்கிற வேளையில் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைக்கும் போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த தேசத்தில் உலகத்தில் நம்முடைய சந்ததியில் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. எனவே இத்தனை ஸ்லாக்கியம் பெற்ற நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியம் நாம் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் 16வது வசனம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்களை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். 13, 14 வசனத்தில் நாம் சொல்லப்பட்ட பிறகு 15வது வசனத்தில் இப்படியாக அவர் ஒரு வேண்டுதல் செய்கிறார் நமக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும், நம்முடைய சிந்தையில் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆனபடியினால இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்லிட்டு 15வது வசனத்தில் இப்படியாக அவர் ஆரம்பிக்கிறார்.
15 வாசிங்க. ஆனபடியினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிற தேவன், நம்மை இத்தனை ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்பின தேவன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வேண்டுதல் செய்கிறது தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியம். 17, 18 வசனங்கள், 19, 3 வசனங்களிலே அவர் வேண்டுதல் செய்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாக நம்மை ஆசீர்வதித்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். 17வது வசனத்தில் முதலாவது காரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனாகிய மகிமையின் பிதாவாக்கிய நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாசிப்போம். 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எத்தனையோ காரியங்களிலே நாம் சொல்லலாம், நம்ம ஆண்டவரை குறித்து நன்கு அறிந்திருக்கிறோம், வேதத்தை நாம் வாசித்திருக்கிறோம், அநேக சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம், அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், அநேக காரியங்களை பார்த்து நம்ம ஆண்டவரை நாம் அறிந்ததாக நாம் எண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், உன் சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தரை நீ அறிந்து கொண்டாயா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பல விதத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், பல பாதைகளிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாதைகளிலும் கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாய் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வியாதியில் இருக்கும்போது அவர் யெகோவா ராஃபாவாய் வெளிப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. அவரே நமக்கு பரிகாரியாய் வெளிப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. எனவே நம்ம சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலே அவர் யெகோவா ஷாலோமாய் நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிற நாம் இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலைகள், அநேக பாடுகள், அநேக நெருக்கங்கள் வரலாம். ஆனால் இதன் மத்தியில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னா, இன்னும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம அவரை அறியாத சூழ்நிலையில் தான் அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். சீஷர்கள் படகுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க காற்றையும் கடலையும் பார்த்து, புயலையும் பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அவங்க எதை பார்த்து பயப்படுறாங்கன்னா, காற்றையும் கடலையும் பார்த்து. ஆனால் ஆண்டவர் அதை அதட்டி அமைதல் உண்டு பண்ண பிறகு ஆண்டவரை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. இவர் யாரோ காற்றையும் கடலையும் இவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதே என்று சொல்லி அவரை பார்த்து பயந்தாங்க. காரணம் என்னென்னா, முன்பு அவர்கள் ஆண்டவரை அறியாதிருந்தார்கள். சூழ்நிலை கண்டு அவர்கள் பயந்தார்கள். பிறகு அதை அதட்டுகிற ஆண்டவரை பார்த்து பயப்படுறாங்க. இந்த பயம் முதல்ல வந்திருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம சூழ்நிலையில் பார்க்கும்போது ஆண்டவரை நாம் அறியாத நம் சூழ்நிலையாய் காணப்படுகிறது. நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பிரச்சனை, பாடுகள், நெருக்கங்கள் வருகிறது என்றால், நாம் ஆராதித்தது போல எரிகிற அக்கினி சோலைக்கு நடுவிலே கூட ஆண்டவர் அனுமதிப்பார். அதன் நடுவிலும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதன் சூழ்நிலையில் அதற்கு முன்பு என்னதான் அவங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அவங்களால அதை உணர முடியாது. ஆனால் அன்றைக்கு அவங்க அறிந்திருப்பாங்க, அந்த 3 பேரும் அறிந்திருப்பாங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இது இந்த அக்கினி சுவாலையின் நடுவிலே நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். ஒன்றும் சேதப்படுத்தாதவை நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறான்றே இன்னும் அதிகமாய் அவர்கள் அறிந்து கொடுப்பாங்க. அநேக சூழ்நிலையை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக உபத்திரவம் காணப்படுகிறது. அவங்க நினைச்சாங்கன்னா, ஆண்டவர் நினைச்சா உடனே விடுதலை செஞ்சிருக்க முடியும். ஆனால் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனம் பார்த்தீங்கன்னா, அநேக இடங்களில் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிற காரியம்,
இந்த ஜிஎம் ஏன் இப்படி இருக்கிறாரு, எனக்கு மேலே இல்லை அதிகாரியே இப்படி இருக்கிறாரு, ஏன் என் மேலே பொறாமையாக இருக்கிறாங்க, ஏன் என்னை வந்து இப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம் அநேக சூழ்நிலைகள் காணப்படும். யாத்திராகமம் ஒரு வசனம் மாத்திரம் வாசிப்போம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு விவரிக்க எதை குறித்துனா ஆண்டவரை குறித்து, அற்புத அடையாளங்களை குறித்து அறிக்கை பண்ணும்படியாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 3-5 வாசிங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 2 காரியம். முதல்ல சொல்றாரு, அவருடைய சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியம், எதிராளியாக இருக்கிற பகைவனாக இருக்கிற கர்த்தரை, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களும் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் அவரே கர்த்தர் என்று. ஹல்லேலூயா. அதற்காக தான் அந்த ஆரம்பத்தில் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது அவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அநேக சூழ்நிலையில் நமக்கு எதிராக அநேக காரியங்கள் வந்து நிற்குது. ஏன் இது வருது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி வரலையே, நமக்கு ஏன் வருது, நமக்கு ஏன் இப்போ திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வருது, நமக்கு எதிராக இந்த காரியம் காணப்படுகிறது. வேலையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், அநேக காரியங்களாக இருக்கலாம், சரீரத்தில் இருக்கலாம். நமக்கு ஏன் இந்த காரியம் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் இதை அனுமதிப்பதற்கு காரணம் அவரே கர்த்தர் என்று அறிக்கை செய்கிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வெளிப்படுத்துவார். அநேகருக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எனவே அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே வந்து சிம்பிளாக அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்திலேருந்து வந்திருந்தா ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதான் சொல்கிறார் ஆண்டவர், உன்னுடைய சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எகிப்தியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவரே கர்த்தர் என்று. ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், நாம் அநேக சூழ்நிலையில் இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்ள வேண்டியது. அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது கொடுக்கிற காரியம், அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரை அறிந்ததல்ல, இன்னும் நாம் அறிய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சிலர் 10 வருஷம் இருந்திருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரை அறிந்து கொண்டது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சத்ருவுக்கு வெளிப்படுத்துவார், மனுஷருக்கு முன்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் அவரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன பிரச்சனையில் நம்ம சோர்ந்து போயிருப்போம் முன்னாடிலாம். இப்போ எவ்வளோ தலையே போகிற காரியமாக இருந்தாலும் தைரியமாக நிற்போம். அதற்கு காரணம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. இன்றைக்கு மொபைல் எடுத்திங்கன்னா எல்லாம் கற்றுக்கலாம், அப்படி தானே? எதை வேணாலும் சாட்டு என்னென்னமோ வருது, கூகுளில் வருது, சாட் ஜிபிடி வருது, நிறைய விஷயங்கள். எதை போட்டாலும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எது இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். எது வேணாலும் கற்றுக்கலாம் மொபைல். அந்த அளவுக்கு சயின்டிஸ்ட் வந்து அவ்வளோ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
நம்முடைய உண்டாக்கின கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சொல்லுகிறதை பார்க்கும், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன், ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறவன் பராக்கிரமத்தை குறித்து அல்ல, ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து அல்ல, பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் என்று நானே என்று என்னை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட காரியம் ஆண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம், அநேக காரியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றதை மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் நம்ம அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆனால் வார்த்தையில் கொண்டு நம்மை உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், நானே கர்த்தர் என்று அறிந்து உணர்ந்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. இதோ நாட்கள் வரும். இல்லை கடைசியாக அவர் சொல்றது என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் அறிந்து கொள்வதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படி தான் யோசிக்கிறார். ஒவ்வொருக்கும் வித்தியாசம் உண்டு ஆண்டவரை அறிந்த விதங்கள். ஆனால் இன்னும் நம்மை ஆண்டவரை புரிந்து கொள்ளணும். நம்ம அநேக நேரத்தில் சொல்கிறல, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லும் போது, சில காரியங்களை சிட்சிக்கும் போது, தண்டிக்கும் போது நம்ம சொல்கிறோம், என்னை புரிஞ்சிக்க மாட்டேறையே. பையனை நம்ம கண்டிக்கிறோம். ஆனால் பையன் பிள்ளைகள் புரிஞ்சிக்காத போது நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னை பற்றி என்னுடைய கேரக்டரை என்னை குறித்து அவன் புரிஞ்சிக்கலையே, நான் எதற்காக இதை செய்தேன் என்று புரியல. அதே போல் நம்ம பரம தகப்பனும் அப்படி தான் யோசிக்கிறார். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில் நாம் அவரை அறிந்தாமல் காணப்படுகிறோம். நாம் இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிய அவர் நம்மில் பிரியப்படுகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? ஹல்லேலூயா. இன்னும் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் எப்படி என்னோடு கூட இடைப்படுகிறார், அவர் எப்படிப்பட்ட கேரக்டர், எப்படிப்பட்ட காரியங்கள், அவர் தாயை போல நம்மை தேற்றுகிறவர், தகப்பனை போல நம்மை சுமக்கிறவர், பாடினது போல நண்பனை போல நமக்கு எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம். யாரிடத்துல ஷேர் பண்ண முடியாத காரியத்தை நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நாம் தெரிவிக்கலாம். எந்த ஃபோன் எடுத்தாலும் நமக்கு சில நேரத்தில் எங்கேஜாக இருக்கும், சில நேரத்தில் லைன் கிடைக்காது. ஆனால் அப்பான்னு அவரை நோக்கி இயேசுவே, நம்ம பாடணுமே, இயேசுவேன்னு ஒரே ஒரு வார்த்தை கத்துனா போதும், நமக்கு அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். ஆண்டவர் சொல்கிறார், உடனே நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். எத்தனையோ உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்க இருந்தாலும் ஒரு மூலையில் அவரை நோக்கி இயேசுவே நான் கதறுகிற வேளையில் உடனே அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம ஜெபம் கேட்கப்படாத போது ஆண்டவர் போன வாரத்தில் சொன்னது போல், ஆண்டவர் ஒருவேளை இதை கேட்க மாட்டேங்கிறாரோ அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாத போது நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அநேக காரியங்களை பார்க்குறோம். 2 தெசலோனிக்கர் 1:7-8 வசனங்களை நான் வாசிக்கும் போது, உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் கேட்காததுனால 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7-8 தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை அறியாதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு
கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆக்கினி செலுத்தும்படி அவர்களுக்கு ஒரு நித்திய நரகம் அங்கே காத்திருக்கிறது, நித்திய மரணம் அங்கே காத்திருக்குது. ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கோ நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து பிள்ளைகளுக்கு எத்தனை ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. இங்கே அறியாதவங்களுக்கு அநேக நேரத்தில் சொல்லப்படுகிறது, ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அறியாது இருக்கிறார்கள். யோவான் 17:3 நாம் வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றைக்கும் ஆண்டவரை குறித்து அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவரை அவர்கள் அறியாததினாலே, அவர்கள் கீழ்ப்படியாததினாலே நித்திய நரகத்திற்கு மரணத்திற்குள்ளாக அவர்கள் கொண்டு சென்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்களோ, ஹல்லேலூயா, ஆண்டவரை அறிந்தவர்களோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்று அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சூழ்நிலையின் மத்தியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் ஏன் இந்த காரியம் எனக்கு அனுமதிக்கப்பட்டது என்று சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசுகிற வேளையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இதை அனுமதித்திற்கு காரணம் கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவராலே கூடாது ஒன்றுமில்லை. எனவே அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவரை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3:6-8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் நமக்கு தெரிந்த வசனம், எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை அறிகிற அறிவிக்காக அவர் எல்லாவற்றையும் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின் குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் எல்லாவற்றையும் அவன் குப்பையமாக நஷ்டமாக அவன் எண்ணுகிறதை பார்க்கிறோம். எதற்காகனா ஆண்டவரை அறிகிறதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை அறியறதை தவிர பாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஃபிங்கர் டிப்பில் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். டெக்னிக்கல் திங்ஸாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், நம் வேதத்தை வாசித்து அவரோடு கூட நாம் அமர்ந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது, வேதத்தை வாசிக்கிற போது, நாம் அவரை ஆராதிக்கிற போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சூழ்நிலையின் மத்தியில் அவரை ஆராதிக்கிற போது பவுலும் சீலாவும் அவர்கள் செஞ்ச காரியம், ஆண்டவரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எனவே அதன் நடுவிலே நாம் ஆராதிக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்து நாம் செயல்படும் போது கர்த்தர் அதன் நடுவிலே விடுதலை தர வல்லவர். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், எல்லாவற்றுக்காக அவர் ஆண்டவரை நாம் இன்னும் அறிய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்த்தோம். முதலாவது காரியம் நம்ம எபேசியர் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 17. முதலாவது காரியம் ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம் வாசிங்க, 17ஆவது வசனம், 18ஆவது வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஆமென். இரண்டாவது காரியம் தேவன், முதலாவது காரியம் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் தேவன் நம்மேல் வைத்த அழைப்பை, நாம் உண்டான நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்காமல் இங்கே வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அனாதி திட்டத்தின்படி தான் நம்ம இங்கே எல்லாரும் இந்த தேசத்தில், இந்த சபையில், இந்த இடத்துல, இந்த இருக்கையில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அவருடைய அனாதி திட்டம். ஆனால் ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. எல்லாரையும் பர்பஸ் இல்லாமல், வேலை இல்லாமல் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் வேலை இருக்குது, நமக்கு வேலை இல்லை வந்திருக்கு இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய ஸ்லாக்கியை நம்ம மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய திட்டத்தை நம்ம மேல் வைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிற காரியம், உங்களை அழைத்த அந்த அழைப்பைக்கு உண்டான நம்பிக்கை என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அழைப்பை நாம் அறிந்து செயல்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார். அன்று பாவத்தில் இருந்த நம்மை ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் அழைத்தார். அவர் அழைத்ததினால்தான் இன்று நம்ம இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2:14 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய தேவனை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது நம்மை அழைத்த அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு இங்கே ஃபஸ்ட்டு வசனத்தில் நான் சொன்னது போல் இது பரிசுத்தவான்களுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் நம்மை ரட்சித்ததை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அழைப்பை நாம் எண்ண வேண்டும். அநேக நேரத்தில் நாம் மறந்து போகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம இப்போ சிலுவையின் பாடுகள், ஆண்டவருடைய அநேக காரியங்களை இந்த வாரம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக நம்மை மீட்டெடுத்தார், எதற்காக நம்மை முன்குறித்தார், எதற்காக நம்மை ரட்சித்தார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை, ரட்சிக்கப்படும்படியாக நம்மை கர்த்தர் அழைத்திருக்க. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11-12. 1 தெசலோனிக்கர். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கும் நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். 11ஆவது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய மகிமைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அதை ஒவ்வொரு நாளும் அதற்கு நாம் எப்படி இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, அதுக்கு எப்படி இருக்கணும்? பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக டிவியில் வந்து யூடியூப் எதுவுமே நியூஸ் பார்க்கவே முடியல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து ஆண்டுடைய நாமத்தை வந்து தூஷிக்கிற வண்ணமாக அநேக காரியங்கள் நியூஸை பார்க்கும்போது ரொம்ப கடினமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நாம் அழைத்த அழைப்பை பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கையும் கர்த்தருடைய நாமத்துக்கு, ராஜ்யத்திற்கு மகிமை உண்டாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயமும் நம்ம இங்கே மாத்திரம் இல்லை, இங்கே ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, இங்கே அவரை துதிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம வேலை ஸ்தலங்களில், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருக்கு மகிமையாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், உடை, நம்ம சொல்லுவாங்கள்ல, நடை, உடை, பாவனை, நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம நடையாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே மாத்திரமல்ல, எல்லா இடத்துலையும் கவனிப்பாங்க. ஹல்லேலூயா. எனவே ஆண்டுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமை உண்டாகும்படியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார் என்பதை அதற்கு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். அநேகர் வந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் நிச்சயமாக ஒரு வித்தியாசம் காணப்படணும். ராமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படாத உலகத்தான் செய்கிறதும் நம்ம செய்கிறதும் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியல. ஆண்டவரை அறியாதவங்க செய்கிறதும், கல்லையும் மண்ணையும் வணங்குறவங்க செய்கிறதையும், ஆண்டவரை அறிந்தவர்கள், தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த பிள்ளையாய் நம்மை இன்றைக்கு சுவீகார புத்திரராக நம்மை மாற்றியிருக்கிறாரு. எத்தனை ஆசீர்வாதம் நம்ம வாசித்து வந்தோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1-13 வரை நம்ம வாசிக்கும் போது எத்தனை ஆசீர்வாதங்கள், அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பூமிக்கு உள்ளவைகள் அல்ல, உன்னதங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். உடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிப்பு குறித்து சொல்லும்போது சொன்ன ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை இது பண்ணார், இது கஷ்டத்தில் உதவி செஞ்சார், ஆபத்தில் கூப்பிட்ட போது பண்ணார், சாட்சியெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு பாத்திரமாக நம்ம எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அதற்கு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேலை ஸ்தலமாக எந்த இடத்துல காணப்பட்டிருந்தாலும் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை நம் மூலமாய் பார்க்க வேண்டும். அவருடைய அன்பை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 1:9. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்து அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தினது காரணம் அந்த பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். எனவே நம்முடைய நடக்கைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கவனிப்பார். ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நம்மை நினைவுபடுத்துகிறார். வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி அழைக்கப்பட்டோம் அப்படின்றது நமக்கு பிரச்சனை வரும்போது ஜெபிக்கும் போது மாத்திரம் நம்ம சொல்கிறதில்ல. நாம் நடந்துக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நாம் அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். பரம அழைப்பிற்கு பரமத்திற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தத்திற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை நினைவில் நம்ம வைக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1:6 கூட வாசிங்க. 1:9. 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு நம்ம இங்கே இல்லை, எங்கே இருந்தாலும் நமக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. நம்ம நிற்கிற இடம் எங்கன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம போகிற இடம் எங்கன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அழைத்த தேவனை நாம் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், போன முறை வாசிக்கும் போது சொன்னது தான். ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் சிந்திச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் இன்றைக்கு அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம் எந்த ஒரு காரியமாய் காணப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க ஒரு இடத்துக்குன்னா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து, ஆண்டவரே நீ எதற்காக என்னை அழைத்தீர் என்று சொல்லி 2 நிமிஷம் சிந்தித்த பிறகு நீங்கள் முடிவெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல டிசிஷனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை மீறி துணிகரமாக போகும்போது தான் விழுந்து போகிற சூழ்நிலை. பிசாசின் இடத்துல மாட்டிட்டா அவ்வளோதான். தந்திரமாக வலையை வீசுவான். அதில் விழுந்தோன்னா சின்னாபினம். அவனோட வேலை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான். இன்றைக்கு டிவியை பார்க்கவே முடியல, நியூஸு கேட்கவே முடியல, அவ்வளோ காரியங்கள்.
உலகத்தானெலாம் கேலி பண்ணுற அளவுக்கு இந்த காரியங்கள் வாருதுன்னா அது காரணம் அவனுக்கு இடம் கொடுத்ததுனால தான். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே நாம் அது எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை நாம் அறிந்தோம் என்றால் மற்ற அன்பை நாம் நாடி போக மாட்டோம். ஹல்லேலூயா. மற்ற சந்தோஷத்தை நாம் நாட மாட்டோம். ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்போம். அதே போல் நம்மை அழைத்த அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஸ்தானம் என்னன்றதை, நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்றதை வாட்ஸ்அப்பில் போடுறதில்ல. ஸ்டேட்டஸு இதில் தான். உன்னதங்களிலே உட்காரும்படியாய் கர்த்தர் உயர்த்திருக்கிறார். உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி உன்னதங்களை உட்காரும்படியான ஒரு ஸ்டேட்டஸை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். அந்த காரியத்தை ஒவ்வொரு நாளும் நான் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம யோசிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு மறைக்கிறது பார்த்திங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய கண்களை மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிச்சோம்னா, கடைசியாக அவர் முடிக்கும் போது இவர்களுக்கு மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் அது என்ன நடந்திருக்குன்னா 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமென். ஹல்லேலூயா. மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, இந்த எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கு இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 அவர் முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்மை குறித்து இருக்கிற காரியத்தை நமக்கே தெரியாத மாதிரி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கான். ஆண்டவரை யார் என்று நாம் அறியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கான். அதே போல் நாம் யார் என்பதையும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதை அறியாதபடி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. சத்தமாக சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம், எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதற்காக நாம் முன்குறிக்கப்பட்டோம், எதற்காக இத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம், நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியம் 18, அதில் ஒன்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஆமென். ஹல்லேலூயா. 2வது, நாம் அவருடைய சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய சுதந்திரமாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1:5-6 கூட வாசிங்க. அதே, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை தத்தெடுத்திருக்கிறார். சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்மை முன்குறித்திருக்கிற தேவன். இந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் யாருடைய சந்ததி, யாருடைய சுதந்திரம்னு அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம யோசிக்கிறோம், சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக நம்ம அநேக காரியங்களை சோர்ந்து போகிறோம். ஆனால் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய சுவிகார புத்திரர் ஆகும்படி கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. ஹல்லேலூயா. சகலமும் அவராலே கூடும். ஹல்லேலூயா. எனவே அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சுதந்திரமாய் நாம் காணப்பட்டிருக்கிறோம். முதலாவது, தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பின் நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியம், நாம் யாருடைய சுதந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அவருக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்பியிருக்கிறார். அதே எபேசியர் 1:12, 11, 12 கூட வாசிங்க. 11, 12. கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு
தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. எனவே அவரால் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? சுதந்திரமா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியில் எந்த ஒரு குறையாய் காணப்பட்டிருந்தாலும் நாம் யார் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் அறிந்து கொள்ளணும். 4வது காரியம் நாம் சொல்லி முடிப்போம். 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய மகா மேன்மை யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய மகா மேன்மையான காரியங்களை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும்படி அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகா மேன்மையான வல்லமையை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய ஜெபத்தில், ஒவ்வொரு காரியத்திலும் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் அழைத்த தேவன் நம்மை உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம், சிலது எதிராக காணப்படுகலாம், சில பிரச்சனைகள், பாடுகள் தொடர்ந்து வரலாம். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் சூழ்நிலை கண்டு அஞ்சாதபடி இதன் சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். அன்று செங்கடல் தடையாய் காணப்பட்டது. பார்வோன் சேனை பின்பாக வந்து அவர்களை பயமுறுத்தியது. ஆனாலும் அதன் நடுவிலே தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. செங்கடலை வெட்டாந்தரையாய் மாற்றுகிற தேவன், அதே செங்கடலை கொண்டு அந்த எதிரியை அழிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் அதன் சூழ்நிலை நடுவிலே கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை நாம் அது அசட்டியாக இல்லாதபடி, அஜாக்கிரதையாக இல்லாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக உங்களை ரட்சித்தார்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை பிற மதத்திலேருந்து வந்திருக்கலாம், பிற காரியங்களிலிருந்து வந்திருக்கலாம். தலைமுறையாக எத்தனையோ தலைமுறை இருந்தாலும் ஒரு தலைமுறையை கர்த்தர் எதற்காக முன்குறித்தார்? அந்த ஸ்லாக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏதோ நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டேன் பரவாயில்ல அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு உட்காரத்துக்காக அல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். எதற்காக ரட்சித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, எதற்காக முன்குறித்தாரோ அதை நிறைவேற்றும்படியாய், அதற்கு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக முன்குறித்தாரோ, எதற்காக நம்மை அழைத்தாரோ, அநேகரை வந்து அழைக்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் அதை அறியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். என்னுடைய மனக்கண்கள் பிரகாசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்கள் அது வந்து மறைத்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த பாடல் பாடும்போது கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை. அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் வாசிங்க. அது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓகே. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணில் பார்க்காதது, இருதயத்தில் கேட்காத காரியங்கள், காதில் கேட்காத காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால்
இதையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அடுத்த வசனம் வாசிங்க. நமக்கோ, எல்லாரும் சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை அழைத்த அழைப்பை ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். எனக்கு தெரியாது எதற்காக அழைத்தார். ஆவியானவர் வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே அவர் வெளிப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படியாய் கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தார் இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் இன்னும் ஆண்டவரை அறியணும், இன்னும் அதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும், எந்த பிரச்சனையின் நடுவில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எல்லாரும் கேளுங்க, வாய் திறந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 மணி நேரம் செய்தி கேட்குறதில்ல. இந்த 2 நிமிஷம் மிக முக்கியமான ஒரு காரணம், மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். ஒருவேளை எனக்கு எதற்காக அழைத்தீங்கன்னு சொல்லி ஒருவேளை எனக்கு தெரியல ஆண்டவரே, அப்பா என் பிள்ளைகளை எதற்காக அழைத்தீர் என்று எனக்கு தெரியல. ஒருவேளை ஒரு நாட்களில் சில ஊழியர் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கலாம், வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கலாம், ஆனாலும் எனக்கு தெரியல. ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நாம் செபிப்போமா? ஆவியானவர் வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கு பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். எந்த விதத்திலும் ஹல்லேலூயா நம்முடைய செய்கையிலேயோ நடக்கையிலேயோ நம்முடைய உடையிலேயோ எந்த ஒரு காரியத்தில் உலகத்தனோடு கூட நாம் சேருகிற வேளையில் நம்ம வெளியில் வேலை செய்கிற இடங்களில் எந்த இடத்துலையோ அவருக்கு ஹல்லேலூயா தூஷமாக எந்த ஒரு காரியமோ கர்த்தருடைய நாமத்துக்கு எந்த ஒரு இழுக்கம் வராதபடி நம்ம மிகவும் ஜாக்கிரதையாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் எதற்காக எங்களை அழைத்தீரோ அது அழைப்புக்கு நாங்கள் பாத்திரமாய் மாறணும். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஒருவேளை குறைகள் இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லாரும் என்னுடைய உட்பட எல்லாரும் குறைகள் உள்ளவர்களாக காணப்படுறோம். இன்றைக்கு கர்த்தர் அதை நிவர்த்தி செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமுனைப்பட்டு நாம் செபிப்போம். 1 நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே நாங்கள் சொல்லப்பட்ட எத்தனை ஆசீர்வாதங்கள் அப்பா, எல்லாவற்றினாலும் எங்களை ஆசீர்வதித்தீரே, எங்களை முன்குறித்தீரே, எங்களை ரட்சித்தீரே, பாவ மன்னிப்பாகிய மீட்பை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த இடத்துல சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கு தகுதியாக எங்களை மாற்றினீரே. ஆனபடியினால் மீண்டும் அந்த 17, 18, 19 வருஷங்களில் சொல்லப்படுவது போல ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக அறியணும்ப்பா. எங்கள் மனக்கண்களை பிரகாசகம் அடைய செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலவெளியில் தகப்பனே ஆண்டவரே அப்பா இந்த காலவெளியில் ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரை இடைபடுவீராக ராஜா. ஆண்டவரை எங்களை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ ஆண்டவரை எதற்காக எங்களை ரட்சித்தீரோ அதன் ஆண்டவரே காரணத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவீராக ராஜா. எங்களோடு இடைபடுவீராக. ஹல்லேலூயா. 1 நிமிஷம் எல்லாரும் ஜெபிங்க. சத்தத்தை போட்டு ஹல்லேலூயா ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா. ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள எங்கள் ஆண்டவரே தகப்பனை அழைப்புக்கு பாத்திரமாய் நாங்கள் மாற ஆண்டவரே கர்த்தர் எங்களை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய சுதந்திரமாய் நாங்கள் இருக்கிறபடினால ஆண்டவரே எந்த குறையும் எங்களுக்கு இல்லைப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நிறைவாய் மாற்றுகிறவர் அப்பா. எந்த குறையாய் காணப்பட்டிருந்தாலும் இந்த வேளையில் ஹல்லேலூயா நிறைவானது வரும்போது குறைகள் எல்லாம் நீங்கி போகும். இந்த வேளையில் எல்லாரும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிங்க. ஆவியானவர் இறங்கி வருகிற தேவனவர், குறைகளை மாற்றுகிறவர், குறைகளை நீக்குபவர். ஹல்லேலூயா. எந்த குறைவாய் காணப்பட்டிருந்தாலும் சரீரத்தில் எங்களுடைய இருதயத்தில் எங்கள் சிந்தையில் ஆண்டவரே எந்த ஒரு குறையாய் காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் இறங்கி வருகிற வேளையில் நிறைவாய் மாறும் ஆண்டவரே. அப்பா அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. இடைபடுவீராக ஆண்டவரே அப்பா. நீர் விரும்புகிற பிரகாரம் எங்கள் ஆண்டவரே வாழ்க்கை மாறட்ட ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுக்கும். உமக்கு சுகந்த வாசனையாய் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழணும்ப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம செபிப்போமா? ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய ஆண்டவரே செயல்கள் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சிந்தைகள் ஆண்டவரே எல்லாம் தகப்பனே உடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே அப்பா உடைய ராஜ்யத்திற்கென்று
மாறணும் ஆண்டவரே. எந்த விதத்திலையும் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் பேசுகிற காரியங்கள் அப்பா உடைய நாமத்திற்கு ஆண்டவரே தகப்பனே எந்த விதத்துல கெடுதி வராதபடி கர்த்தாவே எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு விசை கூட சுத்திகரிப்பீராக. நாங்கள் ஆராதனையிலே கேட்டதை போல ஆண்டவரே அந்த எசையா தீர்க்கதரிசியின் ஆண்டவரே உதடுகளை தொட்ட தேவன் இந்த காலவெளியில் தகப்பனே எங்கள் உதடுகளை தொடுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக ராஜா. எல்லா அசுத்தங்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா ஆண்டவரே தகப்பனே சிந்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, மேன்மையான காரியத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீரே. அற்பமான காரியத்தினாலே நாங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவரே, பிசாசின் கண்ணியில் விழுந்து போகாதபடி, வலையில் விழுந்து போகாதபடி நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் இடைபடுவீராக, ஆவியானவர் இடைபடுவீராக. எதிர்த்து நிற்கத்தக்கதாக திராணி உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாரும் பிள்ளைகளுக்காக செபிப்போமா. எந்த விதத்திலும் சத்ருவானவன் வலையில் விழுந்து போகாதபடி ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே வீணான மாழையில் விழுந்து போகாதபடி உம்முடைய அன்பில் வேரூன்றி காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு அன்பிற்கும் ஆண்டவரே உலக அன்பிற்கும் மாயைக்கும் விழுந்து போகாதபடி கர்த்தர் பிள்ளைகளை வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக ராஜா. உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற மேன்மையான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். நீர் எங்களை அப்பா எங்களை சுதந்திரமாய் வைத்திருக்கிறீரே, அதை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். உடைய மகா மேன்மையான வல்லமையை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஜபங்களில், எங்கள் ஊழியங்களில் ஹல்லேலூயா காணத்தக்கதாக கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா. அவருடைய மகா வல்லமையான மேன்மையான காரியங்கள் ஊழியங்களில் காணப்படட்டாப்பா, விளங்குவதாக. அற்புத அடையாளங்கள் காணப்படுவதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. ஒவ்வொருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.